குருவே எல்லா தெய்வங்களும் ஆவார். குருவே முழுமையாக நம்பு. குருவே எல்லா கடவுளரும் ஆவார் என்றார் சாயிபாபா. இந்த கூற்றின் உண்மையை தாமே தமது பக்தர்களுக்கு நடைமுறையில் நிகழ்த்தியும் காட்டியுள்ளார். பாபாவும் விட்டலும். பகவந்த்ராவின் தந்தையார் விட்டலின் மிகச்சிறந்த பக்தர். அவர் விட்டலை முறையாக பக்தியோடு வழிபட்டு வந்தார். ஆனால் அவரது மறைவுக்கு பின் அவரது மகன் பகவந்த்ராவ் பூஜையையும் பண்டரிபுரத்துக்கு செல்லும் வருடாந்திர யாத்திரையையும் நிறுத்திவிட்டார். பகவந்த்ராவ் ஷிரடிக்கு வந்தபோது சாயிபாபா மற்ற பக்தர்களிடம் பகவந்த்ராவை சுட்டி காட்டி, அவனது தந்தை எனது நண்பராயிருந்தமையால் நான் அவனை இங்கே இழுத்து கொண்டேன். அவன் எப்போதும் நைவேத்தியமே அளிக்காமல் விட்டலையும் என்னையும் பட்டினி போட்டான். அவனை கண்டித்து பூஜையை ஒழுங்காக செய்விக்கும் பொருட்டே அவனை இங்கே வரவழைத்தேன் என்றார். பகவந்த்ராவ் பாபாவின் மொழிகளை கேட்டு வியந்தார். அவரது நம்பிக்கை புத்துயிர் பெற்றது. ரகுவீர் புரந்தரே என்பவருக்கும் அத்தகைய அனுபவம் ஒன்று கிடைத்தது. 1913 அவரும் அவரது தாயாரும் ஷிரடியில் இருந்தபோது தாயார் தம்மை பண்டரிபுரத்துக்கு அழைத்து செல்லும்படி பன்முறை அவரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாள். இந்த விஷயத்தை பற்றி புரந்தரே பாபாவிடம் தெரிவிப்பதற்கு முன்னரே பாபாவை அவளிடம் எப்போது பண்டரிக்கு புறப்படப் போகிறாள் என்று கேட்டார். அதே தினம் பகல் வேளையில் புரந்தரேக்கும் அவரது தாய்க்கும் பாபா மசூதியிலேயே தாமே விட்டலாகவும் ரக்மாபாயாகவும் தரிசனம் கொடுத்து அருளினார். தாம் பெற்ற தரிசனத்தில் பெரும் திருப்தி அடைந்த அவர்கள் அதன் பிறகு பண்டரிக்கு செல்ல வேண்டுமென்று நினைக்கவே இல்லை. அதன் பிறகு அடிக்கடி பாபா வேடிக்கையாக புரந்தரையின் தாயிடம் அவள் எப்போது பண்டரிபுரம் போகிறாள் என்று கேட்பார். அவள் தன் இஷ்ட தெய்வம் ஷிரடியிலேயே இருப்பதாகவும் அதனால் ஷிரடியே தனது பண்டரிபுரம் என்றும் கூறுவாள். ஸ்ரீராமன் தரிசனம். ஒருமுறை பாபாவின் பக்தரான ஒரு கிராம முன்சிப் ஷிரடிக்கு வந்தார். அவரோடு ஸ்ரீராமரின் தீவிர பக்தரான ஒரு மருத்துவ நண்பரும் உடன் வந்தார். முதலில் முன்சிப் டாக்டரை ஷிரடிக்கு வரும்படி அழைத்த போது அவருக்கு வர விருப்பமில்லை. ஏனெனில் முஸ்லீமாகிய பாபாவை வணங்க நேரிடுமே என்ற காரணமே. யாரும் அவரை வணங்கும்படி வற்புறுத்த மாட்டார்கள் என்று முன்சிப் உறுதியளித்த பின்னரே அவர் ஷிரடிக்கு வந்தார். அவர்கள் மசூதியை அடைந்தவுடன் மருத்துவ நண்பர் திடீரென்று பாபாவிடம் விரைந்து சென்று அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கினார். அவர் செய்ததைக் கண்டு வியப்படைந்த முன்சிப் பின்னர் அவரிடம் அவர் எப்படி பாபாவை வணங்குவதில்லை என்ற தம் தீர்மானத்தை விட்டுவிட்டார் என்று கேட்டபோது டாக்டர் பாபாவிடம் தாம் தமது இஷ்ட தெய்வமான ஸ்ரீராமனை தரிசித்ததாக கூறினார். அவர் சாயிபாபா முஸ்லீம் அல்ல, அவர் ஒரு பரிபூரணமான யோகி, ஓர் அவதாரம் ஆவார் என்றார். 3 நாட்களுக்கு பிறகு பாபா அவருக்கு பிரம்மானந்த அனுபவத்தை கொடுத்தார். அது அவர் வீடு திரும்பிய 15 நாட்கள் வரை நீடித்தது. பாபா ஸ்ரீராமனாக மாறிய மற்றொரு நிகழ்ச்சியும் உண்டு. 1916 கபீரின் வழியை சேர்ந்த ஒரு மனிதன் அவனது மனைவி, மைத்துனி, மகள் ஆகிய 4 அடங்கிய சென்னை வாசிகளின் பஜனை குழு ஒன்றி காசி யாத்திரைக்கு புறப்பட்டது. போகும் வழியில் பாபாவின் பெருமையையும் பக்தி பாடல்கள் பாடுவதற்கு பரிசுகள் வழங்கும் அவரது தாராளத்தையும் பற்றி கேள்விப்பட்டு ஷிரடிக்கு சென்றனர். அவர்கள் துவாரகா மாயில் இனிமையாக பல பாடல்களை பாடினர். எனினும் ஸ்ரீராமனிடம் உண்மையான பக்தி பூண்டிருந்த அந்த மனிதனின் மனைவியை தவிர மற்றவர்கள் பாபா தரப்போகும் சன்மானத்தையே குறியாக கொண்டு பாடினர். பாபா அந்த பெண்மணியின் பக்தியை கண்டு மகிழ்ந்து அன்று பிற்பகல் ஆரத்தின் போது அவளது இஷ்ட தெய்வமான ராமரின் தரிசனத்தை தம் உருவிலேயே அவளுக்கு அளித்தார். உடனே அவள் பொங்கி வந்த ஆத்மானுபவத்தில் தன்னை மறந்தாள். அவளது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. பரவசத்தில் தன் கைகளை தட்ட ஆரம்பித்தாள். மசூதியில் மற்றவர் அனைவரும் சாயிபாபாவை தரிசித்த போது அவருடைய இடத்தில் அவள் ஸ்ரீராமனை தரிசித்தாள். பகவான் தத்தாத்ரேயர். தத்தாத்ரேய பக்தர்களுக்கு சாயிபாபா
தத்தரே தான். ஒரு முறை கோவாவில் இருந்த இருவர் பாபாவின் தரிசனத்துக்காக வந்தனர். அவர்களில் ஒருவரிடம் பாபா 15 ரூபாய்கள் தட்சிணை கேட்க அவர் அதை அளித்தார். மற்றவர் தாமாகவே 35 ரூபாய்களை தட்சிணையாக அளித்தும் அதனை பாபா ஏற்கவில்லை. பாபாவின் செய்கையை குறித்து யாவரும் வியந்தனர். ஷாமா துணிவாக, பாபா ஏன் இவ்விதம் வித்தியாசமாக அவ்விருவரிடமும் நடந்து கொள்கிறார் என்று கேட்டார். பாபா, ஷாமா, நான் எவரிடமிருந்தும் எதுவும் பெறுவதில்லை. மசூதி தாய் தனக்கு தரவேண்டிய கடனை கேட்கிறாள். கடனாளி அதை கொடுத்துவிட்டு கடனிலிருந்து விடுபடுகிறான். பணம் அவசியமாகும்படி வீடோ சொத்தோ குடும்பமோ எனக்கு ஏதாவது இருக்கிறதா என்ன? எனக்கு எதுவுமே தேவையில்லை. முதலில் இம்மனிதன் மிக வறியவனாக இருந்தான். அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை. அப்போது தனக்கு வேலை கிடைத்தால் முதல் மாத சம்பளத்தை தத்தருக்கு அளிப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டான். அவனுக்கு விரைவில் மாதம் 15 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. படிப்படியாக அவனுக்கு பதவி உயர்வுகள் கிடைத்தது. சம்பளமும் காலக்கிரமத்தில் மாதத்திற்கு 790 ரூபாய்களாக உயர்ந்தது. ஆனால் அவனுக்கு ஏற்பட்ட செல்வ செழிப்பில் தனது பிரார்த்தனையை பற்றி சுத்தமாக மறந்து போனான். கடன், பகை, கொலை ஆகியவற்றை கொடுத்தும் அனுபவித்தும் தீர்க்க வேண்டுமே என்று தப்புவதற்கு வேறு வழியே இல்லை. அவனது கர்மாவின் வேகம் அவனை இங்கே செலுத்த அவன் கொடுக்க வேண்டிய தொகையை அவனிடமிருந்து தட்சிணையாக நான் கேட்டேன் என்றார். அந்த மனிதர் பாபாவின் சொற்கள் யாவும் உண்மையே என்று உறுதி செய்தார். அந்த பிரார்த்தனையை பற்றியும் எவ்வித சூழ்நிலையில் அந்த பிரார்த்தனை செய்து கொள்ளப்பட்டது என்பதையும் வெளிப்படுத்தி தாம் தத்தரே என்று காட்டினார் பாபா. 1911ஆம் ஆண்டு பலவந்த் கோஜோகர் என்பவர் தத்த ஜெயந்தி என்று அத்ரி முனிவருக்கும் அனசூயா தேவிக்கும் தத்தாத்ரேயர் பிறந்த தினம் ஷிரடியில் இருந்தார். அன்று நடந்த நிகழ்ச்சியை பற்றி கோஜோகரின் மகன் எழுதுகிறார். மாலை 5 மணி அளவில் பாபா மசூதியில் பக்தர்கள் புடை சூழ அமர்ந்திருந்தார். திடீரென்று அவர், எனக்கு பிரசவவலி ஏற்பட்டுள்ளது, என்னால் பொறுக்கவே முடியவில்லை, நான் விரைவில் பிரசவிக்கப் போகிறேன் என்றார். அவர் அனுசூயா தேவியோடு தம்மை ஒன்றுபடுத்தி கொண்டிருந்தார் என்பது தெளிவு. பல யுகங்களுக்கு முன் தத்தாத்ரேயரின் தாயான அனசூயா தேவி அதே நேரத்தில்தான் பிரசவ வலியால் கஷ்டப்பட்டாள். எனவே அவரும் தமது ஒப்புணர்வால் அதே வலியை அனுபவித்தார். அந்தி வேளையில், அதாவது மேற்கூறிய சம்பவம் நடந்த சற்று நேரத்தில், பாபா எல்லா மக்களையும் மசூதியில் இருந்து விரட்டிவிட்டு சிறிது நேரத்திற்கு பிறகு எல்லோரையும் தம்மிடம் வரும்படி அழைத்தார். அப்போது அவர் ஒரே மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். புராணங்களின்படி அதுதான் தத்தாத்ரேயர் பிறந்த நேரம். எல்லோரும் உள்ளே சென்றபோது எனது தந்தையாரும் அவர்களோடு நேராக மசூதியில் நுழைந்தார். பாபாவின் இருக்கையில் பாபாவுக்கு பதிலாக 3 தலைகளையுடைய ஓர் அழகான குழந்தையை கண்டார். அந்த காட்சி ஒரு கண நேரம் நீடித்தது. அவர் சாயிபாபா தத்தரே என்பதை தெளிவாக அறிந்தார். மற்றொரு பக்தரின் அனுபவம் பாபாவின் மகா சமாதிக்கு நீண்ட காலத்துக்கு பின் நிகழ்ந்தது. 1918இல் ரயில்வே இலாக்காவில் குமாஸ்தாவாக இருந்த விநாயக் தாஜி பாவே என்பவர் தமக்கு ஒரு குரு கிடைக்க வேண்டும் என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தார். எனவே அவர் இவ்விஷயத்தில் விரைவில் பலன் தரக்கூடிய குருகீதை பாராயணத்தை தினமும் பக்தியோடு செய்ய தொடங்கினார். ஒரு மாதத்துக்கு பின் ஒரு வியாழக்கிழமையன்று அவர் தத்தரின் கோவில் ஒன்றுக்கு சென்றார். ஆனால் அங்கே தத்தரின் விக்கிரகத்துக்கு பதிலாக ஒரு சமாதியை கண்டு ஆச்சரியப்பட்டார். மறுநாள் காலை அவர் முதன்முறையாக ஸ்ரீ தாபோல்கர் சாயிபாபாவை பற்றி எழுதி புத்தகத்தை பார்க்கும்படி நேரிட்டது. அதில் சாயிபாபாவின் சமாதியின் படத்தை கண்டார். உடனே தம் தத்தருடைய கோயிலில் கண்ட அதே சமாதிதான் அது என்பதை அறிந்து சாயிபாபா தாம் தமது குரு என்பதையும் புரிந்து கொண்டார். சிறிது காலம் அவர் பாபாவின் ஊதியை உபயோகித்தும் அவரை பற்றிய புத்தகங்களை படித்து வந்தார். கொஞ்ச காலத்துக்கு பின் சமாதி குருவாக இருக்க முடியாது என்றும் நேரில் பேச முடிகின்ற உயிரோடு உள்ள குருவுக்கு அது எவ்விதத்திலும் ஈடாகாது என்றும் அவருக்கு சந்தேகம் எழுந்தது. எனவே மீண்டும் குருகீதையை ஒரு வாரத்துக்கு பாராயணம் செய்தார். அப்போது கேட்கான் பெட் என்னும் இடத்தை சேர்ந்த நாராயண் மகாராஜ் பகவான் தத்தரின் அவதாரம் என கருதப்படுவர் என்ற பெரும் மகான் அவரது கனவில் தோன்றினார். அதிலிருந்து நாராயண் மகாராஜ் தான் தமது குரு என்று ஊகித்து அவர்
கேட்கான் பெட்டுக்கு சென்றார். அங்கே ஸ்ரீ நாராயண் மகாராஜ் அவரது கனவில் தோன்றி, நானும் சாயிபாபாவும் ஒருவரிலிருந்து மற்றவர் வேறுபட்டவர் அன்று, நீ ஏன் அங்கே செல்லவில்லை என்று கேட்டார். இவ்வாறு உறுதியானவுடன் தாஜிபாபே சாயிபாபாவை தம் குருவாக ஏற்றார். பின்னால் அவரது கைரேகையை பரிசீலித்த ஒரு சாது, சாயிபாபா தான் உனது குரு என்றார். தத்தாத்ரேயரின் விக்கிரகத்தின் இடத்தில் சாயிபாபாவின் சமாதி தோன்றியதும் பின்னர் அதனை ஸ்ரீ நாராயண மகாராஜ் உறுதி செய்ததும் பாபாவும் தத்தாத்ரேயரும் ஒருவரே என்ற உண்மையை சந்தேகத்துக்கிடமின்றி நிலைநாட்டுகின்றன. 1990 ஆம் ஆண்டு நானா சாஹேப் சந்திரோர்கரின் நெருங்கிய உறவினரான பாலா சாஹேப் பின்னவாலோ என்பவர் சாயிபாபாவை காண சென்றனர். அவருக்கு பாபாவிடம் நம்பிக்கை இல்லை. நானா சாஹேப்பை திருப்திப்படுத்துவதற்காகவே அவர் அங்கே சென்றார். அவர் தத்தாத்ரேயரை பூஜிப்பவர். அவர் சாயிபாபாவை தரிசித்த போது பாபா தத்தரின் 3 தலைகளோடு காட்சி கொடுத்தார். உடனே சாயிபாபா தத்தரே என்று உறுதியடைந்த பாலா சாஹேப் தமது இறுதி காலம் வரை பாபாவின் திடபக்தராக இருந்தார். மாருதியின் காட்சி. நானா சாஹேப் நிம்னோர்கரின் மகன் சோம்நாத் தேஷ்பாண்டே ஒருமுறை அவரது தந்தை நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய காரணத்தால் அகமது நகருக்கு போயிருந்த போது 4 நாட்கள் பாபாவுக்கு பணிவிடை புரியும் நற்பேர் அவருக்கு கிட்டியது. அந்த குறுகிய கால அளவில் அவருக்கு மசூதியில் ஒரு காட்சி கிடைத்தது. பாபா தமது வழக்கமான இருக்கையில் அமர்ந்திருந்தார். ஷாமா மசூதியின் படிகளில் அமர்ந்திருந்தார். திடீரென்று சாயிபாபா சோம்நாத்துக்கு மாருதியாக காட்சி கொடுத்தார். பாபாவின் வழக்கமான உருவம் காணப்படவில்லை. மாருதியின் உருவம்தான் இருந்தது. அவருக்கு வாள் இருந்ததா என்று மட்டுமே நான் பார்க்கவில்லை. அந்த உருவத்தை பார்த்துவிட்டு உடனே மாதவராவிடம், ஷாமேவிடம் அவரை தரிசியுங்கள், அதோ அவர் மாருதியாக காட்சி கொடுக்கிறார் என்றேன் என்று சோமநாத் எழுதுகிறார். பகவான் சத்யநாராயணா தரிசனம். சதாராவை சேர்ந்த எம்பி சஹஸ்ரபுத்தே என்பவர் பாபாவின் மகா சமாதிக்கு பின்னர் 1931 ஆம் ஆண்டில் தான் பாபாவை பற்றி அறிந்தார். அவருக்கு பலவிதமான அனுபவங்கள் ஏற்பட்டு பாபாவின் மேல் அவர் கொண்ட நம்பிக்கையை உறுதிப்படுத்தின. அவர் தமக்கு ஏற்பட்ட மிகச்சிறந்த அனுபவம் ஒன்றை தமது மொழிகளிலேயே கூறுகிறார். பால்டானில் இருந்தபோது ஓர் இரவில் ஷிரடி சமாதி மந்திரிலுள்ள முன்புற கூடத்தில் சத்யநாராயணரின் விக்கிரகத்துக்கு மேற்கட்டி முதலியவை அமைத்து பூஜை செய்யப்படுவதாக கனவு கண்டேன். அந்த விக்கிரகத்துக்கு அளிக்கப்படும் நைவேத்திய பொருட்கள் யாவும் நேராக கல்லறைக்குள் சென்று அங்கு அமர்ந்திருந்த பாபாவை அடைந்தன. கல்லறை ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை உடையதாக ஆகிவிட்டது. இது உண்மையாக நடந்ததா என்று அறிவதற்காக ஷிரடிக்கு கடிதம் எழுதி மேலே குறிப்பிட்ட நேரத்திலும் இடத்திலும் ஏதாவது சத்யநாராயண பூஜை அங்கு நடந்ததா என்று விசாரித்தேன். அதை உறுதிப்படுத்தும் பதிலே கிடைத்தது. இவ்வாறு பாபா தாம் சத்யநாராயணரே என்றும் சத்யநாராயணருக்கு செய்யப்படும் பூஜை தமக்கு செய்யப்படும் பூஜையே என்றும் எனக்கு தெளிவாக்கினார். கணபதியும் நானே. குடும்ப தலைவி ஒருத்தி கொடிய நாட்பட்ட தலைவலியால் துன்புற்று கொண்டிருந்தாள். மருத்துவ உதவிகள் எதுவும் பலன் தரவில்லை. இறுதியில் அவள் பாபாவை புகழடைந்தாள். அவரை வணங்கி அவர் முன்னணியில் அமர்ந்த உடனேயே அவளது வியாதி மாயமாய் மறைந்து விட்டது. அவள் அதை பற்றி சாய்பாபாவிடம் கூறிய பொழுது அவர், அம்மா, நீ எனக்கு வயிறு புடைக்க ஆகாரம் அளித்து வருகிறாய். நீ சிறு பெண்ணாக இருந்த போதிலிருந்து உன்னை நான் கவனித்து வருகிறேன் என்றார். அந்த பெண்மணி அவரது மொழிகளை கேட்டு திகைப்படைந்து, பாபா, இப்போதுதான் தங்களின் புனித தரிசனத்தை முதன்முறையாக பெற்றேன். நான் எப்படி உங்களுக்கு ஆகாரமளித்திருக்க முடியும் என்று கேட்டார். சாயி புன்னகை புரிந்து, உன் வீட்டில் யாரை பூஜிக்கிறாய் என்று கேட்டார். அவள், நான் கணபதியின் பக்தை என்றும் அவரை நாள்தோறும் வழிபடுவதாகவும் கூறினாள். உனது தாயின் வீட்டில் என்று பாபா கேட்டார். அங்கும் அதே கடவுளுக்குத்தான் மலர்களையும் பழங்களையும் தின்பண்டங்களையும் நான் அளிப்பது வழக்கம் என்று அவள் பதிலளித்தாள். சாயி, உனது அந்த எல்லா நைவேத்தியங்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அவ்வாறாகத்தான் உன்னை சிறுவயது முதல் நான் அறிய வந்தேன் என்றார்.
புராணங்களின்படி கணபதி வயிறு புடைக்க உணவு உண்பதில் விருப்பமுடையவர். பாபா தம்மை அவரோடு ஒன்றுபடுத்தி கொண்டார். உண்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் ஒரு விக்கிரகத்துக்கு மனதார அளிக்கப்படும் நைவேத்தியங்களும் பூஜையும் மகான்கள், விலங்குகள், விக்கிரகங்கள் உட்பட எல்லா இடங்களிலும் வியாபித்துள்ள பரமாத்மாவை சென்றடைகிறது என்று அந்த அதிசய நிகழ்ச்சி விளக்குகிறது. பூஜைக்கு அடிப்படையான ஊக்கமும் பக்தியுமே தலையாய முக்கியத்துவமுடையவை. எனவே பாபா விக்கிரக ஆராதனை கண்டிக்கவில்லை. தமது ஸ்வபாவப்படி இயற்கையாகவே பூஜையில் விருப்பமுடையவர்களுக்கு அது ஒரு சிறந்த சாதனை முறையாகும் என்று ஏற்றுக்கொண்டார். பகவான் நரசிம்மர் தரிசனம். சதாசிங் ஜோஷி என்பவர் ஷோலாப்பூரை சேர்ந்தவர். அவர் ஒருமுறை தமது நண்பர் கட்ஜில் என்பவரோடு ஷிரடிக்கு சென்றார். அங்கே சாதேயின் வாடாவில் பாபாவின் படத்துக்கு நடத்தப்படும் தினசரி ஆரத்தியில் அவர் கலந்து கொள்வது வழக்கம். 3 நாட்கள் தொடர்ந்து சதாசிவருக்கு பாபாவின் படத்தில் நரசிம்மரின் தரிசனம் கிடைத்தது. பிறகு அவர் வீடு திரும்புவதற்காக பாபாவிடம் விடை பெற்றபோது பாபா அவருக்கு உதியும் பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்து செல்ல தின்பண்டங்களும் அளித்தார். சதாசிவ் தமது குடும்பத்திலுள்ள எல்லோருக்கும் விநியோகிக்கப்படாத அளவில் பிரசாதம் மிக குறைவாக இருப்பதை பார்த்தார். அப்போது பாபா அவருக்கு 8 அணாக்கள் அளித்து ஷிரடியில் எந்த கடையிலிருந்தாவது மேலும் கொஞ்சம் தின்பண்டங்கள் வாங்கி கொள்ளும்படியும் அவையும் உண்மையில் தமது பிரசாதமே என்றும் கூறினார். இவரது அனுபவம் சாயிபாபா நரசிம்மரிடமிருந்து வேறுபட்டவர் அன்று என்று காட்டுகிறது. மேலும் ஒரு தெய்வீக மனிதர் வாழ்வதன் காரணமாக முழு கிராமமுமே புனிதமடைகிறது. அதனால் அங்குள்ள எந்த கடையிலிருந்து வாங்கும் தின்பண்டமும் அவர் கொடுக்கும் பிரசாதத்துக்கு சமமாகிறது என்றும் அறிகிறோம். பாபா தேவையான பணத்தை அவருக்கு அளித்து சதாசிவம் அனுபவித்த அதிசயமான அனுபவம் தம்மாலேயே அளிக்கப்பட்டது என்று ஊர்ஜிதப்படுத்தும் ஒரு மறைமுகமான குறிப்பாகும். கண்டோபாவோடு கலந்தது. ஒருமுறை மஹல்சாபதியின் மகனான ஸ்ரீ மார்த்தாண்ட் கண்டோபாவின் கோயில் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போது பாபா அங்கே வர மார்த்தாண்ட மரியாதையோடு எழுந்து நின்றார். ஆனால் வியப்பளிக்கும் வகையில் அவரது கண்களுக்கு முன்னாலேயே பாபா புன்சிரிப்போடு கண்டோபாவின் விக்கிரகத்தை நோக்கி நடந்து அதில் லயித்து விட்டார். வியப்பில் ஆழ்ந்த மார்த்தாண்ட் விக்கிரகத்துக்கு பின்னால் எட்டி பார்த்தார். ஆனால் அங்கே எவரும் இல்லை. அவர் பயந்து போய் பார்த்து கொண்டிருக்கையிலேயே பாபா மீண்டும் விக்கிரகத்திலிருந்து வெளிப்பட்டு அவரை பார்த்து புன்னகை செய்தவாறே கோயிலை விட்டு சென்றார். அதிலிருந்து அந்த விக்கிரகத்தை பாபாவின் உருவமாக நினைத்து வழிபட வேண்டுமென்று பாபா விரும்புகிறார் என்று மார்த்தாண்டு கருதி இறுதி வரை அவ்வாறே செய்து வந்தார்.